வணக்கம் ஐபோன். என்ன நடக்குது நாட்டில் இப்போ? உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது, மாக்காந்திர மதுசன்னு சொல்லி பாதாள உலக தலைவனரால் ரணில் விக்ரமசிங்கான ஆட்சி காலத்தில் அரபு நாடு துபாயிலேருந்து நினைக்கிறேன் கொண்டு வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே தடுப்பு காவலில் வச்சிருந்து விசாரணை நடத்திட்டு கடைசியில் என்னடான்னு சொன்னால் மாக்காந்திர மதுஸ் 80 பேருக்கு மேலே தன்னோட தொடர்பில் அரசியல்வாதிகள், போலீஸ் அதிகாரிகள்னா பலர் தன்னோட 80 பேருக்கு மேலே தன்னில் தொடர்பு இருந்ததாகவும் அவர்களோட பண கொடுக்கல் வாங்கல் செய்ததாகவும் என்று சொல்லி தகவலை வெளியிட போகிறேன்னு சொல்லி ஒரு குறுகிய நாட்களில் இந்த மாக்காந்திர மதுஸ் குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸார் அழைச்சி கொண்டு போகிறாங்களுங்க மாளிகாவத்த பகுதிக்கு, ஒரு தொடர்மாடி கட்டிட பகுதிக்கு அழைத்து கொண்டு போய் இவர் புதைச்சி வச்ச ஆயுதங்களும் இவர் புதைச்சி வச்ச போதைப் பொருட்களையும் எடுத்து தருவதாகத்தான் குறித்தான் அழைத்து செல்கிறார், எடுத்து தருவதாக. அப்போ இவர் அதை எடுத்து தரத்துக்கு போகிற நேரம் இது வந்து கதை, இது எழுதப்பட்ட ஒரு கதை. இது இப்படி ஒரு எழுதி இப்படித்தான் இதை முடிக்கணும், இது படம் இந்த நாடகத்தை இப்படி முடிக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டு செய்தது தான். உண்மையிலே அங்கே ஆயுதம் எடுக்க போகவும் இல்லை. இதுதானே கடந்த காலங்கள் நடந்திருக்கு. ஆயுதம் எடுக்க போகிறோன்னு சொல்லி சுட்டு தள்ளுறது, கொண்டு போகிறது சுட்டு தள்ளுறது. அப்போ அவர் ஆயுதம் எடுத்தவர், மறைச்சி வச்சுக்கிற ஆயுதம் எடுத்தவர் அந்த ஆயுதத்தை எடுத்து திருப்பி எங்களை சுடவழிக்கிட்டவர். அதால் நாங்கள் தாக்குதல் நடத்தினா அவர் செத்து போனார், மரணமானார்னு சொல்லி ஃபைலை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ என்னடாண்டா அந்த சம்பவம் சம்பந்தமாக மாக்காந்திர மதுஸோட சகோதரன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த மரணத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, விசாரிக்கணும்னு சொல்லி. அது சம்பந்தமான விசாரணை இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஸ்கிரிப்டை எழுதி இந்த நாடகத்தை நடத்தி முடிக்கிறதுக்கு பொறுப்பாக இருந்த போலீஸ் அதிகாரியார். அப்போ உங்களுக்கு தெரியும், அந்த நாட்களில் எங்களை தேச பந்து அவர் தான் எல்லாம் இந்த நாடகங்களை எல்லாம் நடத்தினார். பெரிய மகா நடிகன், கதாசிரியர். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நடந்தது. அப்போ அதுக்கு கீழே இவருக்கு இதை செய்தாக்கள் யார்? இப்போ அந்த இடத்துக்கு இவரை கூட்டிக்கொண்டு போய்க்கல, இந்த மாக்காந்திர மதுசை கூட்டிக்கொண்டு போய்க்கல. இவர் அந்த ஆயுதங்களை எடுக்க போகிறாருன்னு வைங்களேன். இப்போ ஆயுதங்கள் எடுத்து போய்க்கல, இவருக்கு காட் பண்ணி கொண்டு போகிற போலீஸ்கார்ட்ட கையிலையும் ஆயுதங்கள் இருக்கும். அப்போ இப்படி இருக்கேக்களை தான் 2 பேர் சிவிலில் இவற்ற அதாவது எதிரிகள், இந்த பாதாள உலக குழு தலைவன் எதிரிகள் இவரை சுட்டதாக தான் அந்த கதையை நாடகத்தை முடித்தது. ஆனால் சுட்டு போட்டு அந்த 2 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் திரும்பி போயிருக்கிறோம். அப்போ இந்த மாக்காந்திர மதுசை கூட்டி கொண்டு போய்க்கல ஆயுத பயிற்சி எடுத்த போலீஸார் ஆயுதங்களோட காட் பண்ணி போயிருக்கிறோம். அப்போ அந்த 2 பேரும் சுட்டு போட்டு போகும் வரைக்கும் இவை ஆயுதங்களை எங்கேயாவது சாத்தி வச்சுட்டு கல்லுனாலும் குடிச்சிட்டு இருந்துச்சுனமோ தெரியாது. என்ன கல்லை குடிச்சோன்று இருந்துச்சுனமோ, கசிப்படிச்சோன்று இருந்துச்சுனமோ, இல்லாட்டி மாமி விட்ட போட்டு வரன்னு போச்சுனமோ தெரியாது. ஆகவே இந்த நாடகங்கள் இப்போ வெளியே வரப்போகுது. அவ 2 பேரும் சுட்டாக்களும் எங்கேன்று எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது என்ன யூனிஃபார்த்தை கலட்டுறது, டிஷர்ட்டை போட்டு கொண்டு போய் அந்த பக்கத்தில் சுடுறது, சைன் பண்ணி வேலைக்கு செய்கிறானே தானே வேலை. பிறகு யூனிஃபார்த்தை போட்டு பண்ணி இங்கே தானே இருக்குது. நம்ம கேட்டால் இன்னும் தெரியாத நபர். நாடகங்கள் எழுதுறதில் இலங்கையில் கடந்த கால ஆட்சிக்கு கீழே இருந்த போலீஸ் அதிகாரிகள் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆட்கள். தமிழ் இளைஞர்களை பல பேரை இந்த மாதிரி நாடகம் நடத்தி பயங்கரவாதிகளை கைது செய்தோம். அவர் மறைத்து வைத்து இந்த ஆயுதங்கள் எடுக்க போகிற இடத்துல அவர் திருப்பி எங்களை சுட்டார் என்று சொல்லி பயில முடித்த நிறைய பயங்கரவாதிகளை எங்களோட இலங்கை போலீஸில் கடந்த காலங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு கதையைத்தான் இந்த பாதாள உலகத்துக்கும் இவை செய்கிறது. பாதாள உலகத்துக்கு மற்றது இவைக்கு வேண்டப்படாத ஆக்கள் எல்லாருக்கும் இவை செய்கிறது. இப்போ தம் சகோதரனுடைய கடிதத்தால் இந்த பிரச்சனை இப்போ குற்றத்தடுப்பு பிரிவு நீதிமன்றத்துக்கு போய் இதுக்கான அனுமதியை எடுத்திருக்கு. இந்த விசாரிக்கிறதுக்கு அனுமதியை பெற்றிருக்குது. அதே நேரம் இதை அழைச்சி கொண்டு போன போலீஸாரை விசாரிக்கிறதுக்கும் அந்த நேரம் போலீஸ் தலைமை பொறுப்பில் இருந்த ஐயாமாரை விசாரிக்கிறதுக்கும் நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்கு. ஆகவே இதுவும் இப்போ வெளியே வரப்போகுது. இப்போ இது வெளியே வரைக்கும் அந்த 82 பேர் யார்? இப்போ 82 பேர்கிட்ட பேரை சொல்கிறதுக்கு தயாராக இருந்த மாக்காந்திர மதுசை சுடுறேன்னு சொன்னால்
இந்த 82 பேர்கிட்ட பேரையும் இந்த கொண்டு போனாக்கள் யாராவது ஒரு 10 பேர்கிட்ட பேர் தெரியத்தானே வேணும். இப்போ இந்த கதையை எழுதி இந்த நாடகத்தை நடத்தி முடித்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் குறைஞ்சது ஒரு 10 பேர்கிட்ட பேர் சரி தெரியத்தானே வேணும். ஆகவே இந்த நாடகம் நாடகம் என்று தெரிஞ்சு போச்சு. அதால் இப்போ விசாரணைக்கு வந்திருக்குது. இப்போ இன்னும் ஒரு சில நாட்களில் காட்சிகள் அரங்கேறும், உண்மையான காட்சிகள் அரங்கேறும். அந்த நேரம் தெரியும் இந்த இனம் தெரியாத நபர்கள் யார், மதுசுட எதிரிகள் யார், இவையை அழைச்சி கொண்டு போகிறது யார், இந்த நாடகத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதினது யார், இதுக்கு மேலே இருந்தவர் யார், இந்த யார், இதை இயக்கிய இயக்குனர் யார், ப்ரொடியூசர் யார், எல்லாம் வெளியே வருது. அதே நேரம் சுரேஷ் சலே சம்பந்தமான பிரச்சனைலாம் ஏற்கனவே பல வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ஒவ்வொரு ஆக்களாக வெளியேறுவேன். இப்போ அந்த கொஞ்ச நாளாக சத்தமே இல்லாமல் இருந்த ராமத்துறை இத்தாகந்த சத்தாதிசைன்னு சொல்லி அவருக்கு கொஞ்ச நாளாக ஆள் கொஞ்சம் பேசாமல் இருந்தவர். அதை என்னமா மடிகே பஞ்சாலோகே ஆமத்துரு என்று சொல்லி 2 பேர் என்ன சொல்லினோம்னு சொன்னால் சலே நல்லவர் வெல்லவர், அவர் இப்படி திறமை உள்ளவர், அப்படி திறமை உள்ளவர், அப்படி எல்லாம் நாங்கள் அந்த சின்ன பிள்ளை காலத்தில் ஸ்கூலுக்கு போனால் எங்களை பற்றி புகழ்கிறது தானே, நல்ல பொடியன், நல்லா படிப்பான், நல்லா விளையாடுவான், நல்ல குணம் அப்படின்னு என்னத்துக்கு சொல்கிறது. எங்களுக்கு யாரும் அடித்தால் எங்களுக்கு யாரும் அடிச்சிருந்தா இல்லாட எங்களுடைய அம்மா அப்பா பேசினா கொண்டா மற்ற எங்களை தெரிஞ்ச ஆக்கள் யாராவது சும்மா சொல்கிறது, நல்ல பொடியை அவனை போட்டு அடிச்சுக்கணும். இதுதான் வெளியால் ஐயாக்கள் மாட்ட போயினோன்னு தெரிஞ்சிட்டு வெளியால் ஒவ்வொரு தடவை அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து சொல்லிருக்கணும். இப்போ இதில் இன்னொரு புதினம் என்னென்னு சொன்னால் இந்த நகைச்சுவை நாயன் ஒரு ஆள் இருக்க அரசியலில் சிங்கள அதை உதயகாமன் மீல இவர் சொல்கிற சிஐடிகிட்ட போய் சிலையை பார்த்துட்டு வெளியே சொல்கிறேன்னுடா அவருக்கு அந்த எலியோடுற கதையெல்லாம் அப்படி தான் வெளியே சொல்ல ஆரம்பித்தா. அப்புறம் வீரவன்சைன்னு சொன்னது. இப்போ இவர் சொல்கிறாருன்னு சொன்னால் தான் சிலையை பார்த்துட்டு வாரம் சட்டத்தரணியாம். ஆனால் அவர் வழக்கம் பேசுகிறத சும்மா சட்டத்தரணியில் பிள்ளையானுக்கு அவர் தான் சட்டத்தரணி. அப்புறம் பார்த்தா பிள்ளையானுக்கு வழக்கு பேசினது வேறையா, இதுக்கு தாமரை என்று சொல்லி ஒரு ஆள் ஜனாதிபதி சட்டத்தரணி ஒரு ஆள் தான் சிலைக்கு இப்போ சட்டத்தரணி. இப்போ நான் சட்டத்தரணியாக போய் சந்திச்சினான்னு சொல்லி போட்டு சொல்கிறார். தான் சிலைக்கு முதலே சொன்னவராம், இப்போ பிள்ளையான பிடிச்சிருக்கிறாங்க, அடுத்தது உன்னட்ட வருவாங்க, அதுக்கு பிறகு கோட்டாட்டம் போவாங்கன்னு சொன்னவராம். இப்போ இன்னும் இதில் இருந்து விளங்குது எங்களுக்கு. இப்போ பிள்ளையான பிடிச்சிட்டாங்க, அடுத்தது உன்னட்ட வருவாங்க, அடுத்தது கோட்டாட்ட போவாண்டா என்னப்பா. நான் சந்தேகத்தின் பேரில் தானே சிலையை பிடிச்சிருக்குது, சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி சிலையை பிடிச்சிருக்கு. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், தான் முதலே சொன்னதான் பிள்ளையான அரெஸ்ட் பண்ண உடனே இவரை சிலையை கூப்பிட்டு சொன்னதான் அடுத்தது உன்னோட வருவாங்க, உன்னோட விசாரிக்க கோட்டாவை போய் பிடிப்பாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொன்னால் இவருக்கு இந்த சம்பவம் முழுமையாக தெரியும். இவருக்கு இந்த சம்பவம் முழுமையாக தெரியும். இப்போ அவையை காப்பாற்றுறதுக்கு இப்போ தங்கட வாயாலேயே சில உண்மையால் கக்கினோம். இப்போ காப்பாற்ற போகிறோம்னு சொல்லிக்கொண்டு தங்கட வாயாலே தெரிஞ்சும் தெரியாமல் வெளியால் உண்மையால் விடினோம். என்ன எப்படி சொல்லையிலும் இருக்குது, பிள்ளையான பிடிச்சோன்னு உன்னிட்ட வருவாங்கன்னு சொல்லி. அப்போ பிள்ளையானுக்கு வரைக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ வேறு பிடிச்சோன்னா கோட்டைப்பாயிட்ட போவான்னு எப்படி தெரியும். அப்போ இவருக்கும் அவருக்கும் மூம்பை உண்டு லிங்க் இருக்குது. அப்போ 3 பேரும் சேர்ந்தானே இதை செய்திருக்கணும். அப்போ அப்படியான ஒரு முடிவுக்கு நாங்கள் வரலாம் தானே. அப்போ இவர் ஏன் சொல்லணும், அப்படி வேறு யாரையும் சொல்லிக்கலாமே. நான் பிள்ளையான பிடிச்சோன்னு நான் நினைச்சேன் கருணா பிடிப்பாங்க, இல்லாட்டி நான் பிள்ளையான பிடிச்ச உடனே நினச்சி நான் மனோகணேசனை பிடிப்பாங்க, இல்லாட்டி முஜிபுர் ரஹ்மானை பிடிச்சாங்க, இல்லாட்டி சஜித் பிரேமதாஸை பிடிப்பாங்கன்னு சொல்லல. இவர் சொல்கிறார், உன்னை பிடிக்க வருவாங்க, பிள்ளையான பிடிச்சது நான் உன்னையை பிடிக்க வருவாங்க, அடுத்தது உன்னை பிடிச்ச அப்புறம் கோட்டா பிடிப்பாங்க. இவர் குற்றவாளிகளை காட்டி கொடுக்குறார். அதாவது வேற ஒரு ஜோக்கர். சரியா, தான் என்ன கதைக்கிறேன்னு தெரியாமலே சில உண்மைகளை போட்டு உடைச்சிடுறார். இப்போ என்னென்னா இப்படி கதைச்சி கொண்டு தெரிகிற ஆக்களை இப்போ நாங்கள் இப்படி கதைச்சா விடுவாங்களா எங்களை? இப்போ இவங்களை பிடிச்சி என்ன செய்யணும்னா தமிழறிஞர்களுடைய 4ஆம் மாடியில் வச்சு அந்த லாட்சிக்குள்ளே அந்த பெருமதியான சாமான்கள் 3ஐயும் போட்டு அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது கொடுமையான சித்திரவதை தான். ஆனால் அந்த பெருமதியான மூண்டியம் இந்த வேற மாதிரி ஆக்கள் கம்மன்பில இந்த வீரவன்ச இத்தேக அந்த மாதிரி ஆக்கள் இல்லை கொண்டு 4ஆம் மாடியில் லாட்சிக்குள்ள அந்த பெருமதியான சாமானை போட்டு அடித்தா
உண்மை வெளியே வரும். இன்றைக்கு ஜோக்கான விஷயத்தை இது ஜோக்கான இவங்களை முட்டாள் நினைக்கிறாங்க மக்களை. இதை சிரிச்சு கொண்டு அந்த வீடியோ போகிறதுக்கு காரணம் தான் நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமாக முட்டாள் நினைச்சு தான் கருத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்போ இவங்களை இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு இந்த விஷயம் இந்த ஈஸ்டர் அட்டாக், அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வந்தோடனே இந்த இந்த குரூப் அதாவது ஒரு குறிப்பிட்ட குரூப் தான் முன்னுக்கு வருதுன்னா இல்லை அவர் நல்லவர் வல்லவர் இப்படிக்கிற அரசாங்கத்தில் தவறுக்கு யுத்தத்துக்கு உதவி செஞ்சவர் அவர் இப்படின்னு சொல்லி ஒரு குரூப் தொடர்ச்சியாக இப்போ 17 கிட்டத்தட்ட 2019 பிறகு தொடர்ச்சியாக வந்துகிட்டுருக்கு. அப்போ இவைக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குது. அப்போ இவையை தூக்கி கொண்டு போய் 4ஆம் மாடியில் அந்த பெருமதியான சாமான் மூண்டையை லாட்சியில் போட்டு அடித்தா உண்மை வெளியே வரும். ஓமா இல்லையோ? உண்மை கட்டாயம் வெளியே வரும். ஆனால் இவை தங்களை அறியாமலே சில உண்மைகளை வெளியே சொல்லி கொண்டிருக்கணும். ஆகவே நீதிமன்றம் தான் இதுக்கு தீர்ப்பு கொடுக்கணும். சரியான முறையில் இந்த வழக்கை நகர்த்தினா இவர் சொல்கிறாக்கள் சில நேரம் கம்பி எத்தனை கம்பி இருக்குன்னு சொல்லி என்ன வரும் போயிருந்தோண்டு சரியான முறையில் இந்த வழக்குக்கு நகர்த்தணும். அது போலீஸார் கையில் இருக்குது, சிஐடியில் கையில் இருக்குது, குற்றத்தரப்பு புலனாய்வுத்துறை அதிகாரிகளோட கையில் இருக்குது. அவை அந்த சரியான முறையில் சாட்சியங்களை ஆதாரங்களை சரியான முறையில் திரட்டி நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்தா நீதிமன்றம் சரியான தீர்ப்பை கொடுக்கும். இல்லைன்னு சொன்னால் நீதிமன்றம் என்ன செய்யும்? இவங்க கொடுக்குற இதுகளை வச்சு கூட ஒரு தீர்ப்பை கொடுக்கும். அவ்வளோதான். அப்போ பிறகு இவங்க சொல்லுவாங்கன்னு சொன்னால் நாங்கள் சொன்னோமே, நாங்கள் அப்பயே சொன்னோமே அவங்க குற்றவாளி இல்லையண்டு அப்படி சொல்லுவாங்க விடுதலை செஞ்சால். அதுக்குத்தான் இப்போ அவர் நல்ல வேற யுத்தத்துக்கு உதவி செஞ்சவர், யுத்தத்தை முழுமையாக அவர் தியாகம் செய்தவர், அவர் 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் நாட்டுக்காக பாடுபட்டவர், அது இதுன்னு சொல்லி நற்சான்றிதழ் கொடுக்கறதுக்கு வருகினோம். சரியோ? இப்போ ஏனுமே நற்சான்றிதழ் கொடுக்கணும்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இவரை இவருக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்கு இவர் வேண்டப்பட்டார். இந்த நற்சான்று கொடுக்குற ஆட்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆளுக்கு இவர் வேண்டப்பட்ட ஒரு ஆள். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. பிள்ளையாரில் அன்போ ஆதரவோ இல்லாட்டி சிலையில் அன்போ ஆதரவோ தனிப்பட்ட ஒரு விருப்பு வெறுப்போ இல்லை. இவைக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆளை காப்பாற்றணும்னு சொன்னால் இவே நல்லவர் வல்லவர்னு சொல்லுவோம். பிள்ளையார் பெரியவர், நல்லவர், வல்லவர், சலே உத்தமர், புத்திரர், தூயவர், வல்லவர்னு சொல்லுவோம். ஆகவே இதில் ஒழிக்கிறதுக்கு மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கம்மம் இல்லை, போட்டு உடைச்சிட்டார். தெரிஞ்சோ தெரியாமல் விஷயத்தை போட்டு உடைச்சிட்டார். இது நீதிமன்றத்துக்கு தீர்ப்பு வரும் வரைக்கும் பொறுத்திருப்போம். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி இதில் கீழே எழுதி கொண்டு கட்டாயம் எழுதி கொண்டு போங்க. நேற்று வீடியோ போடலாம் போச்சு, நான் ஒரு பயணத்தில் இருந்தால். நன்றி, வணக்கம்.